அதே மாதம் 2006 போலி வாக்காளர்கள் சேர்த்ததா கிட்டத்தட்ட 9 லட்சம் வாக்காளர்கள் சேர்த்தாங்க. அவங்க மேலே கடும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு. 2006 ஒரு 450 வாக்குகள் தாக்கல் பண்ணாங்க. போலி வாக்காளர்கள் சேர்க்குறவங்களாம் எதுக்கு சேர்ப்பாங்க? கள்ள ஓட்டு போகிறதுக்கு சேர்ப்பாங்க. கள்ள ஓட்டு போடுறதுக்கு. அந்த மாதிரி வாக்காளர் இருக்காரு. ஒருத்தர் உள்ளே போவார், அந்த பேப்பர் லிஸ்ட்டில் போட்டு அடித்து தள்ளி விட்டு வந்துடுவார். சட்டக்கல்லூரி ஹைகோர்ட் வாசல் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. 91 அங்கே இன்ஸ்பெக்டர். அப்போது என் தொகுதியில் கருணாநிதி நின்னார். அந்த மதியானம் 1:30 மணிக்கு போகிறேன். லா காலேஜ் பூத்தில் ஆளே கிடையாது. லா காலேஜ் பூத்தில் 3 மணிக்கு போகிறேன். 300 பேர் நிற்கிறாங்க க்யூவில். என்னடா இது திடீர்னு இப்படி வருதாங்கன்னு சொல்லிட்டு இப்படி மெதுவாக அந்த க்யூ பக்கத்தில் அப்படியே போனேன். என்னை பார்த்த உடனே ஒருத்தன் பம்புனான். அவங்க அந்த ஓட்டு ஸ்லிப்பை வாங்கி பார்த்தா அது ஒரு லேடி பேர். ஒரு அறை விட்டேன். உடனே 300 பேர் ஓடி போயிட்டாங்க. இப்போ சுப்பராயங்கிறவர் தான் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர். அவர் உடனே என்ன மைக்கில் கூப்பிட்டார். உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னாரு. நீங்கள் போய் டியூட்டி கிழிச்சது போதும், இங்கே உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லி 3லேருந்து 5 மணிக்கு உட்கார வச்சுட்டாரு. என் கண்ட்ரோலில் 13 பூத்து. அன்றைக்கி மாத்திரம் என்ன வேலை செய்ய விட்டுதாருன்னா கருணாநிதி தோற்று போயிருப்பார். கள்ள ஓட்டு போட்டுருக்க முடியாது. போலி வாக்கால் கள்ள ஓட்டு போட்டுக்காமல் தடுத்துட்டு போனேன். அதனால் நிர்வாகம் என்ன பண்ணோம்? ஆனால் சுப்பராயன் தயவில் கருணாநிதி அந்த தேர்தலில் ஜெயிச்சிட்டார். கள்ள ஓட்டில் ஜெயிச்சிட்டார். ஜெய்